ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஐநூறு தினேசரில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டு வந்து நம்ம சோழனுக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சோழனை வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வந்துடுறாரு. வந்தோடனே சரின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு பறக்க வந்து வந்துடுறாங்க. நிலாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் பாய் சொல்லிட்டு எப்படி வந்து கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்புனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா சோழனை பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அவன் வந்து ஏழு, அதனால் அவளை பத்திரமா கூப்பிட்டு போவோம், ஃபோன் நம்பரை கொடு, உனக்கு நான் ஃபோன் அடித்து கேட்பேன், நீ இல்லைனா அங்கே போய் ரீச் ஆகும், எனக்கு ஃபோன் அடிக்கணும், அப்படி இப்படின்னு பத்திரமா கூட்டு போனோம் அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப இது வந்து நமக்கு சோழன் வந்து டென்ஷன் ஆகி விட்டார். சோழன் இருந்தாலும் ஃபோனை வந்து காமிச்சிருக்கணும், எனக்கு அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி, ஆனால் காமிக்காமல் விட்டுட்டாரு. அதுக்காக பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சோழன் வந்து காரில் வரும்போதே ரொம்ப டென்ஷனாகவே இருந்தார். அந்த ராகவ சொன்னதையே வச்சு நினச்சிட்டு இருந்தாப்புல. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம நிலா வந்து கேட்காங்க. நிலாவுக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு வாட்ச் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வாட்ச் எடுத்து நிலா வந்து பார்க்குறாங்க. அந்த வாட்ச் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறாங்க. யாருக்கு அப்படிங்கிறோம், உங்களுக்கு தாங்க, என்னால் முடிஞ்சது நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் சொல்லவும், சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கி பைக்கில் வச்சுக்கிட்டாங்க. வச்சக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிகிட்டே வராங்க. அவன் சோழன் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிலா அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்துருக்காங்க. பல்லவும் அப்படி தான் வீட்டில் வந்து வராரு, வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வராரு. பலம் வந்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னீங்களா, கட்டி பிடிச்சிங்களா, அப்படி இப்படி நீங்களாம் என் வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிலா வந்து சொன்னது மாதிரியும் சோழன் வந்து அதை சொன்னதுனால அது வந்து பல்லவா வந்து எல்லாத்தையும் நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்களா நீ அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் அப்பெல்லாம் எதுவுமே நடக்கலை, இவர் சொன்னது எதுவுமே நடக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா நம்ம சோழனுக்கு பயங்கர டென்ஷன். சும்மாவே அவர் ராகவ சொன்னது டென்ஷனில் இருக்காங்க. இவன் வேறு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி விடுவோம், பல்லா வந்து டென்ஷன் ஆக்கி விடுவோம். இப்போ என்ன பிரச்சனை, என்னமோ நடக்கவே நடக்கலை, ஆனால் இருந்தாலும் அதையாச்சும் வச்சு நான் ஏதாச்சும் சொல்லிக்கிறலான்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்க சொல்லலை, அதான் நானாச்சும் சொல்லிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே அதை வந்து இப்படி வந்து குடும்பமாக சேர்ந்து சந்தோஷப்பட்டுருங்க, உன் சின்ன பையன் சொல்லிட்டு இருக்கான், அதை நினச்சி இப்படி சந்தோஷப்பட்டுருக்கீங்க குடும்பமே சேர்ந்து, நீங்களே என்ன குடும்பமா அப்படின்ற மாதிரி வந்து நல்லா ஆப்பு வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சோழன் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம நிலாவுக்கு என்ன பண்ணுறேனே தெரியாமல் சரின்னு சொல்லிட்டு சோழன் வந்து வெளியே உட்காந்துருக்காரு வச்சுட்டு, சரின்னு சொல்லிட்டு நிலா வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க, நீ சோழன்ட்ட வந்து பேசலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து சில் ஃபுல்லாமே தான் நடக்கும்போது. ஸோ அவ்வளோதான். ஓகே, விட்டுட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.